அரேஞ்ச்டு மேரேஜ் ஆர் லவ் மேரேஜ், ரஜு பொருத்தம் இருக்கா இல்லையா, இல்லனா ஒரு ஜாதக பொருத்தம் பார்க்கும்போது எந்த விஷயங்கள்லாம் முக்கியமா வேணும், இந்த மாதிரி நிறைய கேள்விங்க நம்மளோட கிளைண்ட்ஸ்க்கு இருக்கு. நான் பாக்குற வரைக்கும் நிறைய கிளைண்ட்ஸ் நான் என்னதான் வீடியோ போட்டாலும் என்கிட்ட திருப்பி திருப்பி கேட்கிற விஷயம் எதை பாக்குறது, எதை விடுறது, எது முக்கியம் இல்ல அப்படின்றதே நிறைய பேருக்கு கன்ஃபியூஷனா இருக்கு. ஸோ இந்த வீடியோல டீடைல்டு மேரேஜ் மேட்சிங் அப்படின்னா என்னென்ன நம்ம பார்ப்போம், என்னென்ன முக்கியமான விஷயங்களை நீங்க 100% பார்க்கணுன்றது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ ப்ரீவியஸ் நிறைய வீடியோஸ்ல ரஜு பொருத்தம் பத்தி இல்ல முகூர்த்த சாஸ்திரம் பத்தி எல்லாமே செப்பரேட்டா தான் நம்ம பார்த்துருப்போமே தவிர டீடைல்டு மேரேஜ் மேட்சிங்னா என்னன்றது நிறைய பேருக்கு ஆக்சுவலி தெரியாது. இப்ப நார்மலா 2 பேரோட ஜாதகம் நீங்க ஒரு அஸ்ட்ராலஜர்ட்ட கொண்டு போனீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, 10 பொருத்தம் பார்ப்பாங்க. கணம், தினம், ரஜு, ஸ்ரீ தீர்க்க பொருத்தம், யோனி பொருத்தம், வசிய பொருத்தம், இந்த மாதிரி 10 பொருத்தத்துல எத்தனை பொருத்தம் இருக்குன்னு ஜஸ்ட் நட்சத்திரம் வச்சு மேட்ச் பண்ணிட்டு ஒரு சில அஸ்ட்ராலஜர்ஸ் அதையும் மீறி ஒரு ஸ்டெப் போயிட்டு சும்மா ஜாதகத்தை பார்த்து சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு ஜாதகம்னு பார்க்கும்போது ராசி கட்டத்தை மட்டுமே பார்க்குற நிறைய பேருக்கு சில விஷயங்கள் மட்டும்தான் தெரியும். பட் ராசி கட்டத்தை மீறி நிறைய அம்சங்கள் இருக்கு. அம்சம் மீன்ஸ் டிவிஷனல் சார்ட்ஸ். இப்ப ஒருத்தருடைய மேரேஜ் லைஃப் எப்படி இருக்குன்றதுக்கு நவாம்சத்தை நம்ம செக் பண்ணணும். ஒருத்தருடைய குழந்தை பாக்கியம் எப்படி இருக்குன்றதுக்கு சப்தாம்சமா செக் பண்ணணும். இப்போ நீங்களும் இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை கேள்விப்பட்டிருப்பீங்க. என்னதான் ஜாதக பொருத்தம் பார்த்தாலுமே நாங்க 9 பொருத்தம் இருக்குன்னு சொன்னோம், கல்யாணம் பண்ணி வச்சோம், ஆனா வாழ்க்கையே நல்லா இல்ல. சில பேருக்கு நாங்க பொருத்தமே பார்க்கல, ஆனா அப்படியே கல்யாணம் பண்ணிட்டோம், ஆனா வாழ்க்கை எங்களுக்கு ஓஹோன்னு இருக்கு. இந்த மாதிரியான டயலாக்ஸ் எல்லாம் வரத்துக்கான ரீசன் என்னன்னா, சில பேருக்கு மெயின் சார்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், ஆனா நவாம்சம் ரொம்ப வீக்கா இருக்கும், இல்ல சப்தாம்சம் ரொம்ப வீக்கா இருக்கும். ஸோ என்னதான் டைரக்ட் மேரேஜ் மேட்சிங் இருந்தாலுமே அவங்களுக்கு குழந்தை பாக்கியத்திலேயோ இல்ல மேரேஜ் லைஃப்லயோ ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்சஸ் இருந்துட்டே இருக்கும். சில பேருக்கு ராசி சார்ட் ரொம்ப வீக்கா இருக்கும், ஆனா அவங்களோட அம்சா சார்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கும். எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க ஒரு 1 இயரா பையன் தேடிட்டு இருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, எங்களுக்கு மேரேஜ்க்கு செட்டே ஆக மாட்டேங்கிறது, இந்த மாதிரி ஒரு ஹாரோஸ்கோப் மேட்சிங் இருக்கு, நீங்க பார்த்து கொடுங்கன்னு வந்தாங்க. பார்த்தா அந்த பர்சனோட ஹாரோஸ்கோப், அந்த பையனோட ஹாரோஸ்கோப்பை ராசி சார்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமான ஹாரோஸ்கோப்பா தான் எல்லா அஸ்ட்ராலஜர்ஸும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 3 கிரகங்கள் ராகு கேத்துவோட, சுக்கிரன் 8ஆம் வீட்டுல, இந்த மாதிரி நிறைய காம்பினேஷன்ஸ். பட் நான் என்ன பண்ணேன்னா நவாம்சா சார்ட்டையும் சப்தாம்சா சார்ட்டையும் செக் பண்ணி எல்லாம் தரோவா செக் பண்ணி பார்த்ததுல ஆக்சுவலி பார்க்க போனா இந்த மேரிட் லைஃப் குழந்தைலாம் அந்த பையனுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்தது. நான் சொன்ன அஷூரன்ஸ் கொடுத்தேன், நீங்க நல்ல முகூர்த்தத்துல சில பரிகாரம் எல்லாம் பண்ணிட்டு திருமணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி நான் மேரேஜ் மேட்சிங் பண்ணி கொடுத்தேன். இப்போ 2.5 years ஆகுது, அவங்க சந்தோஷமா இருக்காங்க. இன்ஃபேக்ட் ஒரு பேபியும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஆங்கிளை வச்சு ஒரே ஒரு விஷயத்த வச்சுட்டு 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா யாரோ ஒருத்தர் இறந்து போயிடுவாங்க, 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா டிவோர்ஸ் பண்ணி பிரிஞ்சிருவீங்க, 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா உங்க அப்பா செத்து போயிடுவாங்க, அம்மா செத்து போயிடுவாங்க, இந்த மாதிரி நிறைய டயலாக் சொல்லி சொல்லி நான் என்னோட கிளைண்ட்ஸ் ரொம்ப கவலைப்பட்டு என்கிட்ட கேட்கறதெல்லாம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன். ஸோ முதல் விஷயம், ஃபர்ஸ்ட் ஹாரோஸ்கோப்பை எல்லா ஆங்கிள் இருந்தும் செக் பண்ணணும். ஒரு ராசி சார்ட்ல 10 ஆங்கிள் 9 கிரகங்கள் இருந்ததுன்னா கண்டிப்பா அந்த 9 கிரகத்துல இருந்தும் செக் பண்ணணும். 2வது நவாம்சா சார்ட்டை 100% செக் பண்ணணும். ஏன்னா நவாம்சம் அப்படின்றதுதான் ஒருத்தருடைய ரியல் மேரிட் லைஃப் எப்படி லக்கியா இருப்பாங்களா, எல்லா ஆஸ்பெக்ட்ஸ் இருந்தும் லக் எப்படி இருக்கும்ன்றது தெரியும். 3வது சப்தாம்சா சார்ட்டை செக் பண்ணணும். கண்டிப்பா அப்பதான் உங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம்ன்றது என்ன, எப்படி இருக்கு, அதுக்கு ஏதாவது நம்ம பண்ண வேண்டியிருக்கான்றது அப்பதான் நமக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் செக் பண்ணிட்டு ஏதாவது அஃப்ளிக்ஷன் இருந்ததுன்னா 4வது என்ன பரிகாரம் பண்ணணும்ன்றதையும் கிளாரிட்டியா பார்த்து பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா அந்த தோஷம் எதுவுமே இல்லாம யூ கேன் என்டர் இன்டு அ வெரி ஃப்ரீ லைஃப். 5வது ரொம்ப முக்கியமானது தசாபுக்தியை பார்க்கணும். தசாபுக்தியில சில பேருக்கு இந்த ராகு தசை, இந்த சனி தசை, அந்த மாதிரி நெகட்டிவ் தசா புக்தி எல்லாம் ஆரம்பிக்கிற டைமா இருந்தா அதுக்கேற்ற மாதிரியும் பரிகாரம் பண்ணணும். ரொம்ப கடைசியான முக்கியமான 6வது விஷயம்,
நல்ல முகூர்த்தம் பார்த்து திருமணம் செய்து கொள்ள வேண்டும். இதை நான் வந்து எல்லார்கிட்டயும் திருப்பி திருப்பி சொல்ற ஒரு விஷயம். நல்ல முகூர்த்தம் பார்த்து திருமணம் பண்ணிக்கோங்க. நீங்க லவ் மேரேஜா இருந்தாலும் சரி, அரேஞ்ச்டு மேரேஜா இருந்தாலும் சரி, நீங்க எப்படியே அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிறத விட யூ கேன் see a good முகூர்த்தா அண்ட் கெட் மேரிட். ஏன்னா வந்து முகூர்த்தம் தான் வந்து ஒரு மேரேஜோட அந்த குழந்தை ஒரு பிறக்கிற டைம்ல எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி ஒரு மேரேஜ் ஆரம்பிக்கிற டைமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த 6 விஷயங்களை 100% நீங்க லவ்வா இருந்தாலும் சரி, அரேஞ்சா இருந்தாலும் சரி பார்க்கணும். இது எல்லாத்துலயும் நீங்க பாஸ் டிக் மார்க் அப்படின்னு வந்துருச்சுன்னா நீங்க ரஜு பொருத்தம் இருந்தாலும் இல்லைனாலும் நீங்க டெஃபினட்டா திருமணம் பண்ணிக்கலாம். இதை நான் கான்ஃபிடென்ட்டா சொல்றேன். ஏன்னா அம்சம் சார்ட்ல இருந்தும் சப்தாம்சம் சார்ட்ல இருந்தும் எல்லா ஆங்கிள் இருந்தும் நீங்க செக் பண்ணும்போது ரியாலிட்டியில உங்களுடைய ஹாரோஸ்கோப் வந்து ஃபுல்லா உங்களுக்கு தெரிய வரும். இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கு, எனக்கு வந்து நிறைய கிளாரிட்டி கிடைக்கணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பா என்னோட வெப்சைட்டை போய் பாருங்க, consulttarot.com. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.